இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ட்ரெயின் சீன் வந்து 2008 நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கான இன்னொரு ரெஃபரன்ஸாக ராஜீவ் மேனன் வந்து கைதான மாதிரி நியூஸில் வரும். அதுக்கு கீழே வர ஒரு சில நியூஸ்லாம் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். அதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஜார்ஜ் புஷ் மேலே வந்து ஷூ வீசியிருப்பார். அன்னைக்கு காலகட்டத்தில் அது ரொம்பவே இஷ்யூவாக பேசப்பட்டுச்சு. இந்த இஷ்யூ வந்து 2008 தான் வந்து நடந்துச்சு. அதையுமே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீனில் வந்து ட்ரெயின் வெடிக்கிறதுக்காண்டி 4 minutes 30 செகண்ட்ல வந்து பாம்ல டைம் செட் பண்ணுவாங்க. இந்த ட்ரெயின் சீனோட டியூரேஷன் டைம் பார்த்தோம் அப்படின்னா 4 minutes 31 செகண்ட்ல எடுத்திருப்பாங்க. ஆக்டர் விஜய் நடிச்சு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் கோட். இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் காந்தியோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவருடைய பேர் வந்து MS காந்தின்னு வச்சுருப்பாங்க. எம்எஸ்ன்னு கேட்டாலே நமக்கு MS தோனியோடைய ஞாபகம் தான் வரும். இந்த படத்துலையுமே கிரிக்கெட் போர்ஷன் வந்து கிளைமேக்ஸில் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி காந்தி வந்து அஹிம்சை வழியாக தான் வந்து ஃபாலோ பண்ணுவார். ஸோ இதை கனெக்ட் பண்ணுற விதமாகவே வந்து இந்த படத்தில் MS காந்தியோடைய ஜாப் என்னவா இருக்கும் அப்படின்னா நாட்டை ப்ரொடக்ட் பண்ணுற வேலையாக தான் வந்து காட்டியிருப்பாங்க. வார் என்ட்ரன்ஸில் ஒரு ஷார்ட்டில் வந்து 68 1974 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் விஜய்க்கு 68வது படமும் விஜய் பிறந்த வருஷத்தையும் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. MS காந்தி வந்து தாய்லாந்துக்கு டூர் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க ஃபேமிலியோட. அங்கே ஒரு ஃபைட் வரும். அப்போ கன் வாங்குற ஸ்டைலுமே வந்து காந்தி வந்து இருக்கிறவர் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா கன்னை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவார். இதில் ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்த சீனும் சரி கார் சேசிங் சீனும் சரி லைவ் லொக்கேஷனில் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி பிரசாந்த் பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுனில் தியாகராஜன் இருக்கும். இவருடைய ரியல் லைஃப்பில் அப்பா பேர் வந்து தியாகராஜன். உண்மையான பேரே வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிரபுதேவாவுடைய பேர் பார்த்தோம் அப்படின்னா கல்யாண சுந்தரம்னு வச்சுருப்பாங்க. பிரபுதேவா அப்பா பேரும் சுந்தரம். ஸோ இந்த படத்தில் இவங்க 2 பேருக்குமே வந்து அப்பாவுடைய பேரை மாற்றாமல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கோட் படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரியும் டைரக்டர் சந்திரசேகர் இயக்குன விஜயகாந்த் நடித்த ராஜதுர படமும் சேம் ஸ்டோரியாக தான் இருக்கும். ராஜதுர படத்தில் விஜயகாந்த் மகனோட பேர் வந்து விஜய்னு வச்சுருப்பாங்க. அதாவது SAC வந்து அவருடைய பையன் பேரை விஜய்ங்கிறதே வச்சுருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துலையுமே வந்து விஜய் பையனுடைய பேர் வந்து ஜீவன் வச்சிருந்தாலும் மேனன் வச்ச பேர் வந்து சஞ்சய் தான் வச்சிருப்பாரு. இந்த 2 படத்திலயுமே வந்து ரியல் லைஃப்ல இருக்கிற பசங்களுடைய பேரே வந்து வச்சிருப்பாங்க. ரியல் ஜீவன் கேரக்டர் வந்து கிளைமேக்ஸ்ல தான் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே செகண்ட் ஹாஃப்ல மேனன் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கிறாருன்னு ரிவீல் பண்ணும்போது பேக்ல ஜீவன் நடந்து போற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஜீவனும் காந்தியும் செகண்ட் டைம் ஒரு இடத்துல தனியா மீட் பண்ண வருவாங்க. அப்போ ஜீவனை காட்டும் போது ரோபோட் வந்து ஒரு டைனோசர் இருக்கும். ஜீவன் வந்து ஒரு குளோன்னு சிம்பாலிக்கா ஆடியன்ஸுக்கு சொல்லியிருப்பாங்க. இதுல ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஜீவன் வந்து சின்ன பையனா இருக்கும்போது இறந்து போற அந்த சீனை எவ்வளவுக்கு எவ்வளவு சிங்கிள் ஷாட்ல எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த சீனை சிங்கிள் ஷாட்ல எடுத்திருக்காங்க. ஜீவன் கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன வயசுல இருக்கும்போது ஸ்பைடர்மேன் தான் வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. ஜீவன் பெரியவனா இருக்கும்போதும் ஸ்பைடர்மேன் போட்டோ வந்து அவருடைய ரூம்ல ஒட்டி வச்சிருப்பாரு. அதே மாதிரி ட்ரெயின்ல ஃபைட் சீன்லயுமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைடர்மேன் ஸ்டைல தான் வந்து ஃபைட் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த மெட்ரோ ட்ரெயின் ஃபைட் சீன்ல வந்து பேக்ரவுண்டை நோட் பண்ணீங்க அப்படின்னா ட்ரெயின் வளைஞ்சு வளைஞ்சு போறத ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. இந்த சீன்ல க்ளோன் 2 சஞ்சய்க்கு கன் ஷூட்டிங் வந்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் கன் ஷூட்டிங் வந்து ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னா க்ளோன் 1 சஞ்சய்க்கு வந்து கன்னை வந்து அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. ஷூட்டிங் ப்ராக்டிஸும் கொடுக்கல போல. கன் எடுத்து குறிப்பாத்து கரெக்டாக ஷூட் பண்ண தெரியாதுங்கிற மாதிரி தான் வந்து ஃபைட் சீன்லாம் வந்து அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் க்ளோனுக்கு வந்து ஃபைட்டு மட்டும் நல்லா பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படம் விஜய்க்கு 68வது படமும் வெங்கட் பிரபுக்கு 12வது படம். ஸோ இதுக்கான டீட்டெயிலும் பண்ணியிருப்பாங்க. அது எங்கெங்க அப்படின்னா இந்த சீனில் ஸ்னேகா இருக்கிற வீட்டில் வந்து டோர் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 68/12ன்னு இருக்கும். 68 வந்து நம்பர் ஆஃப் விஜய் படமும் 12ங்கிறது வந்து நம்பர் ஆஃப் வெங்கட் பிரபுவோடைய படமாகவும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜீவன்கிற பேரோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா மறுபிறவின்னு அர்த்தம். ஸோ இதை கனெக்ட் பண்ணுற விதமாக ஜீவனும் பல குளோனில் வருவார். ஜீவனுக்கும் ஒரு கட்டத்தில் ஆக்சிடென்ட் ஆயிரும். செகண்ட் ஹாஃபில் தான் ஜீவனும் உயிரோட இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் காந்தி ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஸ்டேடியமில் இருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக சாங்கில் வந்து பிரேம்ஜி வந்து கிரிக்கெட் பார்க்கறதுக்காண்டி டிக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. கண்டினியூட்டியும் லாஜிக்
மிஸ்டேக்கும் வராம பார்த்துருப்பாங்க. காந்தியும் ஸ்னேகாவும் இருக்கிற வீட்டில் மேரேஜ் போட்டோஸ் எங்கேயுமே இருக்காது. ஆனால் இவங்க இதுக்கு முன்னாடி நடித்த வசீகரா படத்தோடைய ஸ்டில்ஸை வந்து ஃபோட்டோவாக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் அஜித்துக்கான ரெஃபரன்ஸாக 2 இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று, விஜய் குடிச்சிட்டு வந்து இனிமேல் குடிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த டைலாக் வந்து மங்காத்தா படத்தில் அஜித் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்லேயும் வந்து விஜய் பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீ யாரோடைய ஃபேன்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்து தலை ஃபேனுங்கிறதுக்காக தலையை வச்சு ஃபைட் பண்ணுவாங்க. கங்குவா படத்துக்கான ரெஃபரன்ஸாக சூர்யா வால்பேப்பர், கிளைமேக்ஸில் படையப்பா பிஜிஎம், அட்டகாசத்தில் ரெஃபரன்ஸு, இந்த படத்தில் பல படங்களுடைய ரெஃபரன்ஸு அங்கங்கே வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் கில்லி படத்துலையுமே 2 சீன்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருப்பாங்க. ஒன்று, மருதமலை சாங்ஸ் வந்து பாடியிருப்பாரு. 2வதா மட்ட சாங்கில் வந்து கில்லி படத்தில் வர அப்படி போடுங்கிற சாங்கை ஸ்டெப்பை அப்படியே மாற்றாம மட்ட சாங்களையும் போட்டிருப்பாங்க. இந்த படத்தில் தாய்லாந்து போகும்போது தான் சொர்க்கமே என்றாலும்னு சாங் ரீமிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரிஜினல் சாங்லையுமே வந்து தாய்லாந்தில் தான் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. விஜயோடைய கார் நம்பர் பிளேட் பார்த்தோம் அப்படின்னா விஜயோட 2026 அரசியலோட ரெஃபரன்ஸும் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் கிட்ட வந்து துப்பாக்கி கொடுப்பாரு. அதுக்கு சிவா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இதை விட உங்களுக்கு வேற ஒரு வேலை முக்கியமாக இருக்கும், நீங்கள் அதை போய் பாருங்க, நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. இதுலேயுமே அரசியல் பேசியிருப்பாங்க. இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டர் ரோலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல ஆக்டர் சூர்யா நடிச்ச கங்குவா படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. கோட் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.